வணக்கம். வானத்தில் ஒரு அதிசயம் நடக்க இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, வானத்தில் ஒரே நேரத்தில் 6 கோள்கள் அணிவகுக்கக்கூடிய ஒரு அரிதான நிகழ்ச்சி பிப்ரவரி 28 பொதுமக்கள் அனைவரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களும் சூரியனை சுற்றி வரும். அதில் பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365 நாட்களாகும். கோள்களோட சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்போது அவை ஒன்றை ஒன்று சந்திக்கக்கூடிய நிகழ்வு அவ்வப்போது நடைபெறும். அதன்படி 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து வரக்கூடிய அந்த அரிய நிகழ்வு கடந்த ஆண்டு ஜனவரி 22 நடைபெற்றது. அதே போல் இந்த ஆண்டும் 2 நாட்கள் நடக்க இருக்குது. என்னன்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி 28 ஆகஸ்ட் 29 இந்த 2 நாட்களும் 6 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வு நடக்க இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி, நெப்டியூன், யுரேனஸ் இந்த 6 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வர இருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி, யுரேனஸ், நெப்டியூன் இந்த 6 கோள்களும் பிப்ரவரி 28 ஒரே நேர்கோட்டில் வர இருக்கு. இதில் செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி இந்த கோள்களை நம்ம வெறும் கண்களால் பார்க்க முடியும். நெப்டியூன், யுரேனஸ் இந்த 2 கோள்களையும் சக்தி வாய்ந்த தொலைநோக்கியால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இப்படி நம்ம இந்த கோள்களை பார்க்கறதுக்காக அறிவியல் அமைப்புகள் சார்பில் நாடு முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்காங்க. இது குறித்து வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருவதில்லை. பூமியிலேருந்து பார்க்கும்போது அவை ஒரே நேர்கோட்டில் இருப்பது போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி இந்த 4 கோள்களையும் நம்மளுடைய வீட்டின் மாடியிலேருந்தோ இல்லை மைதானத்திலேருந்தோ இல்லை கடற்கரையிலேருந்தோ நம்ம பார்த்துட முடியும். அடுத்து யுரேனஸ், நெப்டியூன் இந்த 2 கோள்களையும் கண்டிப்பாக தொலைநோக்கி மூலமாக தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த அரிய நிகழ்ச்சியை பிப்ரவரி 28 பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.